வணக்கம் அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோட கண்டினியூவேஷன் தான். லாஸ்ட் வீடியோவில் நம்ம யூஎஸ் ஸ்டாக்ஸில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் டாப் 10ல் யூஎஸில் இருக்குது, அதில் நம்ம எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரீஸில் பார்த்துட்டு வரோம். இந்த வீடியோவில் இந்தியாவில் உள்ள நிஃப்டிக்கும் யூஎஸில் உள்ள நாஸ்டாக்கும் என்னென்ன கம்பேரிசன் இருக்குது, அதில் எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், அதில் என்னென்னலாம் அது வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பிகினர் இல்லை நியூ இன்வெஸ்டர்னால் இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்காக தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட ஸ்டாக்கை நாஸ்டாக் கூட நான் கம்பேர் பண்ணியிருக்கிறேன். நாஸ்டாக் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் டெக் கம்பெனியோட ஒரு இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா 1999 இருந்து 2023 கரண்ட் டேட் வரைக்கும் நிஃப்டி தான் நாஸ்டாக் விட அதிகமாக அவுட் பெர்ஃபார்மிங் பண்ணியிருக்குது. பட் லாஸ்ட் 10 இயர்ஸ் 12 இயர்ஸாக அதோட டேட்டாஸை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாஸ்டாக் வந்துட்டு நிஃப்டியை விட கொஞ்சம் அவுட் பெர்ஃபார்ம் வந்துட்டு பண்ணியிருக்குது. ஆனால் இங்கே நம்மளுக்கு கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எது பெட்டர் அப்படிங்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரெண்டுத்தையுமே ஓன் பண்ண வந்துட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம யூஎஸ் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஹெட்ஜிங்னு சொல்லுவாங்க இல்லையா, இதில் விட்டால் அதில் பிடிக்கலாம், அதில் விட்டால் அதில் பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்துட்டு நம்ம போர்ட்ஃபோலியோவில் இப்படி நம்ம செட் பண்ணியிருப்போம். ஒரு பகுதி நம்மளுக்கு இந்தியன் ஸ்டாக்ஸாக இருக்கும் அண்ட் இன்னொரு பகுதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டாக்ஸாக இருக்கும். எஸ்பெஷலி நம்மளுக்கு வந்துட்டு யூஎஸ் ஸ்டாக்ஸ் தான் நம்ம மெயினாக வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணி வச்சுருக்கோம். அப்படி பார்க்கும்போது இங்கே வந்துட்டு 99 இருந்து 2009 வரைக்கும் நாஸ்டாக் வந்துட்டு சுத்தமாக ரிட்டர்ன்ஸே கொடுக்கல. 0% ரிட்டர்ன்ஸ் தான் அந்த நாஸ்டாக் வந்துட்டு நம்மளுக்கு தந்திருக்குது. அதே சமயத்தில் நிஃப்டியை பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, ரொம்பவே பாசிட்டிவான ரிட்டர்ன்ஸில் இது வந்துட்டு கொடுத்துருக்குது. பட் 2012க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு நாஸ்டாக் கிட்டேருந்து வந்திருக்குது. நாஸ்டாக் 6 மடங்கு அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது. அந்த சமயத்தில் நிஃப்டியோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 மடங்கு தான் இருக்குது. ஸோ நிஃப்டியை விட டபுள் டு த டைம் வந்துட்டு நாஸ்டாக் வந்துட்டு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இதில் இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தோட காம்பினேஷனில் நம்ம வந்துட்டு ஹோல்ட் பண்ணும்போது அதை நம்ம ஒரு நல்ல அவுட்புட் கொடுக்குற ஒரு போர்ட்ஃபோலியோவாக நம்ம வந்துட்டு வச்சுக்கலாம். இதுதான் நம்மளுக்கு ஒரு மெயின் பாயிண்ட். அண்ட் வந்துட்டு இது பெஸ்ட்டா அப்படிங்கிற டெசிஷனுக்குள்ளேயோ அந்த டிஸ்கஷனுக்குள்ளேயோ நம்ம வந்துட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, இப்போது யூஎஸ் ஸ்டாக்ஸில் வந்துட்டு எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிற மெயின் கான்செப்டுக்குள்ளே போவோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 விதமான ரூட் வந்துட்டு மெயினாக இருக்குது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் ரூட் பார்த்தீங்கன்னா டைரக்ட் அண்ட் செகண்ட் ரூட் பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட். டைரக்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஸ்டாக்ஸை வந்துட்டு டைரெக்டாகவே பை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் அதோட மெயின் சோர்ஸ், அதாவது பேரண்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்ஸ். ஸோ இந்த ஆல்ஃபபெட்ஸில் நீங்கள் வந்துட்டு டைரெக்டாக ஓன் பண்ணலாம். அதே போல் நீங்கள் மெட்டா பார்த்தீங்க அப்படின்னா அதோட பேரண்ட்ஸ் வந்துட்டு ஃபேஸ்புக். ஸோ ஃபேஸ்புக் ஓரியன்டாக உள்ள இன்ஸ்டாகிராம்ஸ், வாட்ஸ்அப்ஸ் இதில் உள்ள ஸ்டாக்ஸை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டைரெக்டாக ஓன் பண்ணலாம். அண்ட் அதை விட பெரிய பிளாட்ஃபார்மான அமேசான் வந்துட்டு நீங்கள் டைரக்ட் அப்ரோச் எந்த ஸ்டாக்ஸை வேணாலும் எப்போ வேணாலும் வாங்கலாம், எப்போ வேணாலும் செல் பண்ணலாம். இது மாதிரி டைரக்ட் ஸ்டாக்ஸ் பையிங் பண்ணுறதுக்கு இந்த ரூட், அதாவது டைரக்ட் ரூட் வந்துட்டு நம்மளுக்கு யூஎஸ் ஸ்டாக் பை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்துட்டு இன்டைரக்ட் ரூட். இந்த இன்டைரக்ட் ரூட்டில் இருக்கிறத நம்ம எப்படிலாம் பை பண்ணலாம், அதிலெல்லாம் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், ஹாப்பியாக ஏர்ன் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.